சோத்ரம் 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 தேவ ஜெபகேட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் மகா இரக்கம் அன்பு தயவு நிறைந்த நல்ல தருணத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்டதான இரண்டாம் ஆராதனைக்கு ஆண்டவரை துதிக்கிற ராஜா கர்த்தர் வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சரியாக்கிறவர்களை துரிதமானதுக்கு பாருங்க பரிசுத்த ஆவியானவர் வாரம் வருது முடிவு வரைக்கும் ஆண்டவரே நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே எல்லா தடைகள் ஆண்டவரே எல்லா போராட்டங்களும் மாறட்டும் பிதாவானவர் ஆண்டவரே வாரம் வருது முடிவு வரைக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க கர்த்தாவே என்னுடைய சுயம் ஆண்டவரே அழித்து போகட்டும் ஆண்டவரே நாங்கள் ஒரு மனதோடு ஆண்டவரே முழு மனதோடு உண்மை ஆராதிக்க துதிக்க கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க சுய எண்ணம் சிந்தனைகள்லாம் ஆண்டவரே கர்த்தாவே நீர் நிர்மூலமாக்கி பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களோட இடைப்படுங்க தேவ சமாதான அன்பு தயவு இருக்கட்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆமென் ஹல்லேலூயா 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 ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே
அப்பா நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை இம்மட்டும் வழிநடத்தின எபினேசரே, இனியும் எங்களை வழிநடத்தி எங்களை தாங்கி தப்ப வைத்து எல்லா தீமை பிரச்சனைகளிலிருந்து எங்களை விலைக்கு பாதுகாக்கிற அன்பின் பரலோகத்திலாவே உங்கள் நாமத்துக்கு சோதரம் அப்பா. உங்கள் நாமத்தை உயர்த்த ஆண்டவரே, எங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் எப்போதும் தருகிற ஜீவனுள்ள ஆண்டவரே, உங்கள் நாமத்துக்கு சோதரம், உங்கள் நாமத்துக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவனே, உங்கள் நாமத்துக்கு நன்றி அப்பா. உன் பாதம் பணிந்தே நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. உன் பாதம் பணிந்தே நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே.
எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, எங்களை இப்போது பாதுகாக்கிறவரே, ஆண்டவரே உங்கள் நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்தி ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் ஆண்டவரை நின்று உண்மை ஆண்டவரை உயர்த்துவதற்கு ஆண்டவரை நீர் எங்களுக்கு கிருபைகளை கலங்களை தந்ததுக்கு நன்றியப்பா. ஆண்டவரை எப்போதும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறவரே, ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் எங்களை கைவிடாம எங்களை பாதுகாக்கிற நல்ல ஜீவனுள்ள ஆண்டவரை உங்கள் நாமத்துக்கு போதும். இதுவரை நடத்துகிற ஆண்டவரை இனியும் எங்களை நடத்தி தாங்கி எங்களை தப்பு வைத்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற ஆண்டவரே உங்கள் நாமத்துக்கு சோதரம். உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம், உங்கள் நாமத்தை அப்பா உயர்த்தி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிற எங்கள் ஆசீர்வதிகளை பலப்படுத்துகிறப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும்
ஆண்டவரே உங்கள் கையில் ஆயுதம் இல்லை. ஆண்டவரை காற்றையும் பூமியையும் அடக்கின தேவனே, இன்றைக்கும் எங்களோடு எப்போதும் வாழ்கின்ற தேவனே, உங்க நாமத்துக்கு சோதரம் அப்பா. ஆண்டவரே சோதரம், எல்லாவற்றிலும் பலவீனத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே எங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் தருகிறவரே, இந்த பூமியில எப்போதும் நீர் ஜீவனோடு இருக்கிற எங்கள் அன்பில் பரலோக பிதாவே, உங்க நாமத்துக்கு சோதரம். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உங்க நாமத்தை ஆண்டவரே, அதிசயமான நாமத்தை ஆண்டவரே, இக்கர தூபரா சக்கர பலபரா ஓ ரீபரா தூமரா லாக்காரா சுக்கர பலபரா ஓ ராபி வித ரக்கர பரவா. ஆவியானவரே உங்க நாமத்தை உயர்த்த ஆண்டவரே, எங்களுக்கு நீர் பலத்தையும் சுகத்தையும் ஆண்டவரை இன்னும் நீர் தந்து ஆண்டவரை எங்களை ஆண்டவரை உயர்த்த போவதற்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்க நாமத்துக்கு சோதரம், உங்க நாமத்துக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். லேசான காரியம் லேசான காரியம் பெலனுள்ளவன் பெலனற்றவன் பெலனுள்ளவன் பெலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வர் லேசான காரியம் இயேசுவுக்கு லேசான காரியம் லேசான காரியம் இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். ஆண்டவரே மண்ணை பிசைந்து ஆண்டவரே எங்களை உருவாக்கினவரே, உங்க நாமத்துக்கு சோதரம் அப்பா. உங்க நாமத்தை உயர்த்தினோம், உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தினப்பா. உங்க நாமத்துக்கு நன்றி அப்பா. சோதரம் சோதரம் சோதரம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நாட்கள் ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருக்கு. அப்படின்னா படிக்கிற பிள்ளைங்க பரீட்சை பதிப்புன்னு சொன்னால் எவ்வளோ வேகமாக படித்து எனக்கு அவங்க அடுத்த வகுப்புக்கு போயிட்டே இருக்கணும். நம்ம கூட படிக்கத்தான் வந்திருக்கோம். அல்லேலூயா. நான் வந்தப்ப நிற்கிறப்ப அதான் சொல்லுவேன், நம்ம சாமி கும்பிட இங்கே வரல. இது சாமி கும்பிடுற இடம் அல்ல, நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற இடம். இங்கே படிச்சுட்டு போயிட்டு நீங்கள் என்ன செய்யணும், வீட்டில் போயிட்டு பக்தி செலுத்தணும். ரெண்டாவது இங்கே படிச்சுட்டு போயிட்டு நீங்கள் அதை கேட்டால் போல வெளியே போய் நீங்கள் நடந்து போகணும். சாதாரணமாக நமக்கு பேர் என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க. அப்புறம் 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 இது நிறைய பேர் இருக்கு. இப்போ டாக்டர்மா அவங்க படிச்சுட்டு அவங்க ஒரு கிளர்க்கு வேலைக்கு போனவங்க என்ன சொல்லுவோம், ஏம்மா நீங்கள் டாக்டருக்கு படிச்சுட்டு இந்த வேலைக்கு போகிறீங்களே. அப்போ டாக்டருக்கு படித்தவங்க என்ன வேலை தான் செய்யணும், டாக்டர் வேலை செஞ்சால் தான் படித்த படிப்புக்கு மரியாதை. அல்லேலூயா. நமக்கு பேர் என்ன பேர், சாதாரணமாக பொதுவாக விசுவாசி. விசுவாசி அப்படின்னா என்னங்க, விசுவாசின்னா என்னங்க, நாம் என்ன சொல்கிறோம், தயவு செய்து கவனிங்க. என்னோட பிரசங்கம் ஏன்னா நான் அனுபவத்தை பிரசங்கிக்கிறேன். படிச்சுட்டு பைபிளை குறித்து பிரசங்கம் பண்ணுறதில்ல, நான் என்ன கற்றுக்கொண்டேன், இன்னைக்கு நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அப்போ என்ன சொல்றேன், அதனால மேன்மை என்ன, இதை நான் பிரசங்கிக்கிறேன். சரி, இப்போ கவனிங்க. பக்திமான்கள் இன்னைக்கு காலையில் டிவியில் நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். நாளைக்கு திருச்செந்தூரில் என்னமோ ஒரு விசேஷம் சொன்னாங்க, முருகனுக்கு விசேஷம். அப்போ அவங்க சொன்ன சாட்சி தான் கேட்காது, என்ன கந்த சச்சிதானமே என்னமோ ஒரு விசேஷம் நாளைக்கு நடக்குது முருகர் கோயிலில். அதில் அந்த 2 பேர் பெண்கள் சொன்னாங்க, இங்கே வந்துட்டு போனால் நான் நினைக்கிறது அப்படியே நடக்குது. இப்போ என்ன செஞ்சுருக்கிறோம், நாங்கள் வந்திருக்கிற காரியம் நிச்சயம் முருகன் என்ன செய்வார், எனக்கு செய்வார். அவங்க விசுவாசி. அவங்க என்ன செய்ய, அவங்க நான் நினைச்சிட்டு வந்தேன், அப்படியே அது நடந்தது. இது என்ன செய்ய, வந்திருக்கிறேன், நான் நினைச்ச அந்த காரியம் நடக்கும். இன்னைக்கு நம்ம விசுவாசிகள் நாம் அப்படி எத்தனை பேர் சொல்கிறோம்,
மறுபடியும் சொல்றேன், நடக்கும். எப்போ? நான் விசுவாசியா இருந்தா நடக்கும். அல்லேலூயா. பேரு மட்டும் விசுவாசி. இப்ப நான் 6ஆம் வகுப்பு படிச்சிருக்கேன். சாதாரணமா நினைச்சலாம் பாஸ்டர் சாலமன் போட்டு MA BH அப்படி போட்டாரு, வேற ஏதாச்சும் வேண்டாம்னு சொல்லுதா? அல்லேலூயா. பேரை போட்டுக்கிறது பெருசு அல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும், அந்த தகுதி இருக்கணும். அப்ப விசுவாசி அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, நமக்கு பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் அப்படிலாம் சொல்லிக்கிறோம். நம்ம யாரை இயேசு ஏற்றுக்கிறோம்? யாரம்மா? பரிசுத்தவான்கள், நீதிமான்கள். அப்ப என்ன செய்யணும்? ஒரு பெரிய பணக்காரன் சொல்லி சொன்னா அவங்ககிட்ட என்ன இருந்தாதான் அவன் பணக்காரன்? பணம் இருந்தாதான் பணக்காரன். பணம் இல்லைன்னா அவன் பணக்காரன் இல்லை. அப்போ நீதிமான், பரிசுத்தவான், விசுவாசி, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன ரட்சிக்கப்பட்டவர்களுடைய அடையாளம் என்கிட்ட இருந்தாதான் நான் ரட்சிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொன்ன. என்ன சொல்றேன்? படிக்காமையே பின்னாடி பட்டத்தை போட்டுக்கிறது போல நான் பக்தி, வெறும் பக்திமான்கள், அதுல எந்த மாற்று குறையும் இல்லை. ஏசாமி கோயிலுக்கு போனா என்ன செய்யும்? நடக்கும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்துக்கு போனா, இந்த ஜெபத்துக்கு போனா, அந்த பாஸ்டர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டா என்ன செய்ய, இதெல்லாம் நடக்கும். இது பக்தி. அது பக்தி வேற, விசுவாசம் வேற, விசுவாசி வேற. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, எப்போ ஒரே வார்த்தை சொல்றதான். யோவான் சுவிசேஷம் 15:16 வசனம். இதைவே எத்தனை மாசம் வேணாலும் பேசலாம். நான் வந்து நிக்க போல அந்த வசனத்தை தான் சொல்றேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தி. ரெண்டு வார்த்தை, என் நாமத்தினால பிதாவை கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அதை அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. அவர்களுக்கு கொடுக்கணும்னா என்ன கவனிங்க, நீங்க சாட்சி சொல்றதுனாலயோ மற்றவங்க ஜெபிக்கிறதுனாலயோ உங்களுக்கு ஒரு காரியம் நடக்க நினைச்சிட வேண்டாம். அப்படிலாம் வசனம் சொல்ல, நீங்களே கேட்கலாம். பிதாவின் நாமத்தினால நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது அப்படின்னா எதா இருந்தாலும் அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமானதை நீ எதை வேணாலும் கேட்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானதை எதை கேட்டாலும் சொல்லி தருவார். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யல, நாம் அதை பெற்றுக்கொள்ளல. நம்ம என்ன வாய்வை சொல்லிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் ஆண்டவர் அத்தனை நல்லவர் அப்படிலாம் சொல்றோம். 10 நிமிஷம் பேசினா என்ன செய்வோம், நம்ம புலம்ப ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபம்னா என்ன ஜெபம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு புலம்பல் தான் ஜெபம். எதுக்கு ஜெபிக்கிறோம்? இன்னும் தேவைக்காகவே ஜெபிக்கிறோம். வெளியே இருந்து தர்மம் கேட்கிறவன் என்ன செய்யறான், ஒரு கையில தர்மம் கேட்கறான், நாம பிச்சை கேட்கறான் அப்படின்னு சொல்றேன். கோயிலுக்குள்ள வரவங்க 2 கையேந்தி பிச்சை கேட்கறேன். கவனிங்க, 2 கையேந்தி பிச்சை வாங்கிட்டு போயிட்டு ஒரு கையேந்தி கொடுத்து பிச்சை கொடுத்துட்டு போறோம். விலகி கொள்ளுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படின்னு சொல்றோம் விலையேற பெற்றது சொல்றோம். உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிற உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்னென்னமோ சொல்றோம். அதெல்லாம் நல்லதுதான். ஹல்லேலூயா. அப்படின்னா எப்படி தெரியுமா, வீட்டுல சோறு இல்லாம ஏங்க சாப்பிட்டு போறாங்க, நான் சாப்பிடல, ஆனா வரல, ஏங்க சாப்பிட்டு போனா போகுது போறாங்க, சாப்பிட்டு போனா போகுதுங்க, சாப்பிட்டு போலான்னு சொல்லி சொன்னா இல்லாததை நீ சாப்பிட்டு போற சொல்லி என்ன செய்ய போறோம். அதனால நீங்க என்ன செய்யணும், விலகி கொள்ளணும். நம்ம கர்த்தர் எதற்கு சொன்னா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்ப எதுக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டார். அல்லேலூயா. சரி, நான் கடந்த நாட்கள் சொன்ன அதே வசனத்தை சொல்றேன், வாசிங்க. எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். இதெல்லாம் கடந்த முறை சொன்ன வார்த்தையிலே திரும்பவும் சொல்றேன். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவுள். அப்ப எதுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன சொல்லுது, அந்த முதல் வசனத்துப்படி 24 வசனம், அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி. நாங்க எந்த சபையில என்ன செய்வோம், ஒரு ஆத்மா வந்து உட்கார்ந்து இருக்குன்னா ஆராதனை முடிஞ்ச உடனே எல்லாரும் ஓடுறதுக்கு விட மாட்டேன். என்ன சொல்றது, புதுசா வந்திருக்கிற ஆத்மாக்களை என்ன செய்வாங்க, ரவுண்ட் பண்ணிக்குவாங்க. எங்கிருந்து வரீங்க, எதுக்கு வந்தீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை. அப்போ சபை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எதுக்கு ஒரு மறுபடியும் சொல்றேன், சாமி கும்பிடவெல்லாம் அன்புக்கும் நற்கிரியைக்கும்
ஏவப்படும்படினா உற்சாகப்படுத்தும்படி ஒருவர் என்ன செய்யறோம், உற்சாகப்படுத்தும்படி வர. அப்படின்னா என்ன அர்த்தம்? உற்சாகப்படுத்த கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். வசனம் அப்படிதான் சொல்லுது. மத்தேயு 11:29 வாசிக்கிறோம். என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். மறுபடியும் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையோ இது ஒரு கல்லூரி. நான் இது வந்து பள்ளிக்கூடமா சொல்லி இது ஒரு கல்லூரி அப்படின்னு சொல்லி சொன்னா இது ஒரு பல்கலைக்கழகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர். அப்ப நீங்க கல்லூரியில போய் படிக்கிறவங்க எதுவா வெளியே வர்றீங்க, எதுக்கு போய் படிக்கிறீங்களோ அந்த பட்டத்தோட வெளியே வர்றீங்க. இங்க உள்ள வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவங்க நீங்க என்ன செய்யணும்? இந்த கேட்ட வசனத்தின்படி அப்படியே நீங்க வெளியே போயிட்டு வாழ சாட்சியை வாழ வேண்டியவர்களா இருக்கிறோம். நாம் என்ன செய்யறோம்? எல்லாரும் சாமி கும்பிடுறது போல நாமும் சாமி தான் கும்பிடுறமே ஒழிய நான் சாட்சியா வாழல. அப்ப என்னை எதற்கேற்ற தெரிஞ்சுக்கிறோம் சொன்னா என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். கவனிக்கணும், என்னை என்ன இருக்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப எதுக்கும் என்னை தெரிஞ்சுக்கிட்டார். எப்படின்னா ஊர்ல ஒருவனும் வம்சத்துக்கு 2 பேர். அந்த வசனமெல்லாம் அருமையான வார்த்தைகள். அப்படியே எல்லாரும் இங்க வந்துட்டு இப்போ இந்த பகுதியில் மட்டும் இந்திரா நகர், ராமலிங்கபுரம், சேனாபதி பாலத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? அவங்க எல்லாம் எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் மாத்திரம் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. உங்களை கர்த்தர் அவருக்கு சாட்சியா இருப்பதற்காக உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னா ஒரு மணியார் கணக்கு பிள்ளை ஒரு ஏரியாவில் இருக்கிறது போல, அல்லது ஒரு அரசியல்வாதிகள் சொல்றது கவுன்சிலர் அப்படி இருக்கிறது போல உங்களை இந்த பகுதிக்கு தேவன் என்ன செஞ்சாரு? ஒரு கவுன்சிலரா தெரிஞ்சுக்கிட்டார். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்னா இருக்கிற இடத்துக்கு நான் தான் என்ன செய்யணும்? ஒரு அப்படி தெரு கம்பம், ஸ்ட்ரீட் லைட் என்ன செய்யும்? ஒரு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஒரு 300 அடி நீளம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா 3 கம்பம் தான் போட்டிருக்கும். இந்த 3 கம்பமும் என்ன செய்யும்? 300 அடி நீளத்துக்கு ரோட்டுக்கு என்ன செய்யும்? வெளிச்சம் காட்டும். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் அந்த வார்த்தை மத்தேயு சுவிசேஷத்துல இருந்து வாசிப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு சொல்லுகிறேன் இருக்கும். அப்ப இந்த வார்த்தை படிக்கும் பொழுது யாருக்கு பேசுறாரு? அப்ப நீங்க அதை எடுத்துக்கணும். அப்ப ஆண்டவர் எங்கிட்ட இதை சொல்றா, நான் செய்யறேனா? ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க, அந்த வேலை செய்யற இடத்துல மேனேஜரோ அல்லது ஷிஃப்ட் இன்சார்ஜோ முதலாளியோ இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா அந்த வேலையை செஞ்சாதான் என்ன கிடைக்கும்? சம்பளம் கிடைக்கும். சொல்றது கொஞ்சம் கவனிங்க. அதை விட்டுட்டு நீங்க போயிட்டு அந்த ஏதோ வேலைக்கு போற இடத்துல உட்கார்ந்து எந்திரிச்சு விட்டீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். அவங்க சொல்ற வேலையை செஞ்சா சம்பளம். அப்ப கர்த்தர் என்ன சொல்றார்? யோவான் 15:16 வாசிக்கும் பொழுது என் நாமத்தினால நீங்கள் பிதாவை கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை அவங்களுக்கு அப்போ அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன சம்பளம். நீங்க வேண்டி கொடுக்கறது சம்பளம் யாருக்கு கிடைக்கும்? வேலை செஞ்சாதான் கிடைக்கும். அப்ப உங்களை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். எதுக்குன்னு கேட்டா பூமிக்கு உப்பா வெளிச்சமா. இப்ப நீங்க எதுக்கு வர்றீங்கன்னு சொல்லி சொன்னா ஒருவரை அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி. இப்ப நீங்க வந்தவங்க என்ன செய்யணும்? நாம் என்ன செய்யறோம்? வர்றதே ஒரு எல்லாரும் ஒரு நேரத்துக்கு வரீங்க. எல்லாரும் வெளியே வேலைக்கு போறவங்க. அந்த முதலாளி அல்லது அந்த கம்பெனி நிர்வாகம் சொல்லக்கூடிய அந்த நேரத்துக்கு உள்ள போவீங்களா, இல்ல அப்படியே எப்பனாலும் போயிட்டு எப்பனாலும் வெளியே வரலாமா? தயவு செய்து கவனிங்க. அப்படின்னு கேட்டா எல்லாவற்றிற்கும் ஒழுங்கு இருக்கு. எல்லாவற்றிற்கும் நான் எல்லாத்தையும் கவனிச்சேன். இந்த கிறிஸ்தவ சபைக்கு தான் ஒழுங்கே கிடையாது. ஒரு பழமொழி சொல்ல கேட்பாரும் இல்ல, நம்ம மேப்பாரும் இல்லை. எதுக்கு சொல்ற கோவிச்சுட்டு வரமாட்டாங்க. நீங்க பாருங்க, நீங்க என்ன ஒரு வருத்தம் தெரியுமா? இந்த வண்டியில போய் கூட்டிட்டு வரதுல ஒரு சாபமா நினைக்கிறேன். எந்த கோயில்ல போயிட்டு வண்டியில் போட்டு கூட்டிட்டு வராங்க சொல்லுங்க? எந்த கோயில்ல எந்த வேறு கேட்டா இது நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அப்ப நீங்க என்ன செய்யறீங்க? பாம்பேன்னு சொல்றதுனால அது வண்டி போட்டு கூப்பிடுறதுனால வேற ஏதோ நமக்கு செய்யறதுனால அவங்க வர்றோம். நீங்க எப்படி கேட்கறது? கர்த்தர் கொடுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? புலம்புகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. அப்படின்னா என்ன சொல்லி கர்த்தர் செய்த நன்மைகளை தான் நீங்க சாட்சி. அதுக்கு பேர் சாட்சி பேர் என்னங்க? கர்த்தர் செய்த நன்மைகளை. எத்தனை பேர் அப்படின்னா நீங்க சொல்ற நன்மைலாம் அல்ல, இதெல்லாம் சாட்சி கிடையாது. எத்தனையோ சாட்சின்னு சொல்லி சாட்சிங்கிறதே வேற. தேவன் உனக்கு மனம் இறங்கி செய்தவைகளை பிறரிடம் போயிட்டு அறிவிக்கிறது சாட்சி. ஏன் வார்த்தை எனக்கு இறங்கி செய்தது போல எதுவுமே இல்லை. அப்படின்னா என்ன செஞ்சு சொன்னா என்னுடைய திறமை, என்னுடைய படிப்பு, நான் வாங்கியிருக்கிற வேலை,
இல்லை ஓடுகிற ஓட்டம் உழைப்புக்கு தான் எனக்கு ஊதியம், வேலை செஞ்சுட்டு கூலி வாங்குறேன். பக்தியினால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டா, நான் கடனே வாங்கினேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அப்படின்னா கர்த்தர் எனக்கு கொடுக்குறாருங்க, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நான் கடனே வாங்கலன்னு சொல்றேன். யாரெல்லாம் இருக்கிறீங்க சொல்றேன், நான் கடனே வாங்கினது இல்லைங்க. எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, வேலையா கூலிக்கு பார்த்தேன். அப்ப ஆண்டவருக்கு நீங்க வேலை செய்ய கூலி கொடுக்க மாட்டாரா? தயவு செய்து என்ன கவனிங்க. நீங்க கர்த்தருக்கு வேலை செய்தா, உலகத்துல போட்டு வேலை செஞ்சா கூலி சண்டை போட்டு வாங்குறோம்ல, அல்லது அவனே கொடுக்கிறான்ல. நான் இங்க வெள்ள கோயில்ல ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டு இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டா சம்பளம் கொடுக்கும் பொழுது முதல்ல எனக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அவர் சர்ச்சுக்கு போறவரு, ஏன்னா நான் காங்கேயம் போகணும். அப்போல்லாம் இங்க சர்ச்சு இல்லை. நான் ஆரம்ப காலத்துல நான் விசுவாசியாக இருந்த பொழுது திருச்செல்வம் மட்டும் ஒரே சபையில் மற்ற சபை இல்லைன்னா காங்கேயம் போவோம் ஆராதனைக்கு. அப்ப என்ன செய்வாங்க, ஞாயிற்றுக்கிழமை நாள் ஆயிடுன்னு சொல்லி சொன்னா நான் சம்பளத்தை வாங்கிட்டு அப்படியே பஸ் ஏறுறேன். அப்போ சொல்லுவாங்க, என்ன செய்யணும், நாராயணனுக்கு முதல்ல சம்பளத்துக்கு வந்து அவங்க சர்ச்சுக்கு போவாங்க. அப்ப என்னன்னு சொல்லி சொன்னா, நான் வேலையை செஞ்சுட்டேன்னா என்னை கண்டுடனே என்ன செய்யறாங்க, சம்பளத்தை போய் கேட்டு நிற்க வேண்டாம். அப்ப உலகத்துல நீங்க எங்க போய் வேலை செஞ்சாலும் அதுக்குரிய ஊதியம் என்ன செய்யுது, கூலி கிடைக்குது. நீங்க கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி சொன்ன, நீங்க கர்த்தர்களை எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டாரோ ஏற்படுத்தினாரோ அதை நீங்க செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த வேலையை செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன செய்வார், வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ. அப்ப வேண்டிக் கொள்ள, இப்போ சாதாரண ஒரு பிள்ளை கேட்கறத பெற்றோர்கள் வாங்கி கொடுத்தாலும் போய் பக்கத்து யாசனம் கேட்கணும், என்ன கவனிங்க அப்படின்னு சொல்லி நடத்தும். பிள்ளை கேட்குது, பெற்றோர்களை படிக்க போற பிள்ளை, அந்த பிள்ளைக்கு தேவைகள் இருக்கு. இந்த தேவைகளை பெற்றோர்கள் பிள்ளை கேட்கறத செஞ்சுட்டாங்க. இந்த பிள்ளை பக்கத்தில் போய் இருக்கிற பிள்ளைகிட்ட யாசனம் கேட்குமா? எந்த பிள்ளைக்கு ஏன் பெற்றோர்கள் வாங்கி கொடுக்குறாங்க. அப்படி நீங்க கேட்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை சின்ன காரியம் அல்ல. மறுபடியும் சொல்றேன், நீங்க பக்திமானா இருக்கிறீங்க. இந்த பக்தி கொஞ்சம் தொட்டாச்சரிங்க மாதிரி தொட்ட உடனே சொல்லிக்கிறோம். வாசிங்க எரேமியா புத்தகம் 22வது அதிகாரம் 21வது வசனம். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். உன் சிறு வயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமற் போகிறதே உன் வழக்கம். உன் மேய்ப்பர்கள் எல்லாரையும் காற்று அடித்துக் கொண்டு போகும், உன் நேசர் சிறைப்பட்டு போவார்கள். அப்போதல்லவோ நீ உன் எல்லா பொல்லாப்பு நிமித்தமும் நீ வெட்கப்பட்டு லட்சையடைவாய். அப்ப வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும்? மேய்ப்பர்கள் இருக்க மாட்டாங்க. உங்களுடைய நேசர்கள் யாரை நம்பி இருக்கிறீங்களோ, உங்களுக்கு உதவி செய்வாங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நான் யாருடைய தயவுலான்னு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது கிருபை. ஆனால் நான் வரக்கூடிய காலத்துல என்ன செய்யறோம்? 23வது வசனம், உன் மேய்ப்பர்கள் எல்லாரையும் காற்று அடித்துக் கொண்டு பாருங்க, உன்னுடைய மேய்ப்பர்கள் எல்லாரையும் காற்று அடித்துக் கொண்டு போகும், உன் நேசர் சிறைப்பட்டு போவார்கள். அப்ப நீங்க யாரை நம்பி இவங்க இருக்கிறாங்க, இவங்க எனக்கு எல்லாம் பார்த்துக்குவாங்க சொல்லி நம்ம இருக்கிறீங்களா? அவரை ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அன்னைக்கு நீங்க என்ன செய்யணும், அவங்க தன் சொந்த காலில் நிற்கணும். அப்ப என்ன சொல்லுது, நீ சுகமாய் வாழ்ந்திருக்க, உனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா கவனிங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது, இப்போ உனக்கு பிரச்சனை இல்லை, பிரச்சனை வரும். வெளிப்படுத்தும் விசேஷம் அப்படியே வச்சிருக்கீங்க, 12வது அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களிகூருங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். சரி கவனிங்க, இப்ப என்ன செய்யுது? இப்ப உபத்திரவ காலம் ஆரம்பிச்சுடுது. இப்பவே நம்ம என்ன சொல்றோம், உபத்திரவ காலத்துலதான் இருந்துட்டு இருக்கிறோம். இது அல்ல உபத்திரவம். சூளையை போல எரிகிற நாள் வரும். எப்படிப்பட்ட நாள் வருது வாசிச்சுங்க. இதை அப்படியே வச்சுக்கணும். சொல்லுவோம், மல்கியா புஸ்தகம் 4வது அதிகாரம் 1-2 வசனத்தை படிங்க. வெளிப்படத்தில் அப்படியே வச்சுக்க, 12 வச்சுக்கீங்க. சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும்
துரும்பா இருப்பார் போல் இருக்கட்டுமா. அப்ப என்ன சொல்ல யாருக்காக அந்த நாள் வருதுன்னா அகம்பாவம் பிடித்தவர்கள் அக்கிரமக்காரர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க இப்ப இருக்காங்களா இல்லையா? ஏன் கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் இருந்தாலும் இத்தனை அநியாயம் ஆகி இயேசு சாமி கும்பிடுறாங்களா? இதுக்கு தான் இயேசுநாதர் கோயிலுக்கு போறையா? உங்க பாஸ்டர் இப்படிதான் சொல்லி கொடுத்தாரா? நீங்கெல்லாம் இப்படி செஞ்சா என்னங்க அப்படின்னா கேட்கக்கூடிய குடும்பங்கள் இன்னைக்கு இருக்கு. அப்ப நாளைக்கு கவனிங்க, கைப்பொண்ணுக்கு கண்ணாடி வேண்டாம். தயவு செய்து எச்சரிக்கையா சொல்றேன், இந்த காலம் இப்படியே இருக்காது, மறந்துட வேண்டாம். நீ வரக்கூடிய காலம் மிகவும் கொடிய காலம். அது எப்படிப்பட்ட காலம்? சூளையை போல எரிகிற நாட்கள் வரும். அப்ப என்ன அர்த்தம்? சூளைக்கு எத்தனை போட்டாலும் பத்தாது. இரண்டாவது, அதோட அருகில யாரும் போய் நிற்க முடியாது. அப்படின்னா இந்த கஷ்டத்துல வெளிப்படுத்தல் 12:12 அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து அவன் உக்கிர கோபத்துடன் வெளிப்பட்டு இருக்கிறான். இன்னொரு காரியத்தை விலகி கொள்ளுங்க. இந்த இப்படி அடிக்கடி சொல்லுவேன், ஒண்ணு ஆணா இருக்கணும், இல்லைன்னா பொண்ணா இருக்கணும். இன்னைக்கு அவன் என்ன பேர் வச்சிருக்காரு கலைஞர், திருநங்கை. இவங்க ஆணும் இல்லை பொண்ணும் இல்லை. ஒண்ணு இந்துவா இருக்கணும், இல்லைன்னா கிறிஸ்தவங்க விசுவாசியா இருக்கணும். கவனிங்க, இப்ப நாம எல்லாம் ரெண்டுமே இல்லை, அப்படியே இல்லை இப்படியே இல்லை. ஒண்ணு பிறந்த இடத்துல இருக்கணும், இல்லைன்னா புகுந்த இடத்துல இருக்கணும். பிறந்த இடத்துல இல்லை புகுந்த இடத்துல இல்லைன்னா அவங்க பேர் என்ன பேரு? பிறந்த இடத்துல இல்லை, கட்டிட்டு பண்ண இடத்துல இல்லை. இந்த பொண்ணுக்கு பேர் என்ன பேரு சொல்லுங்க? புருஷ வீட்டுல வாராத பொண்ணுக்கு பேர் என்ன பேரு? வாராகட்டி. இப்ப நீங்க தயவு செய்து சொல்றேன், உங்களுக்கு வருத்தப்படலாம். ஏன்னு கேட்டா நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் உங்களை நீங்களே கேட்டுக்குங்க. இப்போ ஒண்ணு நீ யாரா இருக்கணும், அதுவா இருக்கணும், இல்லைன்னா இதுவா இருக்கணும். இப்ப நான் என்ன செய்யல, வெந்தமா இருக்குல்ல, இப்ப நான் ஒண்ணு வெந்திருக்கணும், இல்லைன்னா வேகாம இருந்தா அரிசி பாதி வெந்து கேஸ் இன்னும் போயிட்டு என்ன செய்யறது? அது ஒண்ணுக்கு உதவும். இப்ப நீங்க என்ன செய்யணும், கேஸ் போய் பாதி வெந்து வேகாத அரிசியை போல இருக்கிறோம். வரக்கூடிய நாள் கொடிய காலம். இதெல்லாம் அப்படியே வச்சுக்கணும். தயவு செய்து திரும்ப திரும்ப முன்னாடி வருவேன். ஏசாயா புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் முதல் வசனம் 1-2 படிங்க. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளை இளைப்பாறுகிறார்கள். கவனிங்க, தீங்கு வருவதற்கு முன்பு சூளையை போல எரிகிற நாள் வருது. பிசாசு மிகவும் உபத்திரவத்தை கொண்டு வர போறான். அந்த தீங்குக்கு தப்பித்துக் கொள்கிற தீங்கு வருவதற்கு முன்பு யார் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்களா? நீதிமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். யாராக எடுத்துக் கொள்ளப்படுறது? தீங்குக்கு தப்பிப்பாங்க நீதிமான்கள். அது ஒரு தனி சப்ஜெக்ட். யாரு நீதிமான் அப்படின்னு சொல்லிக்கிட்டா அதை பல நாளைக்கு படிக்கணும். நாமெல்லாம் நீதிமான் தானே, நம்மளாம் நீதிமான்கள் கிடையாது. நீதிமான்கள் எல்லாம் அவங்களுடைய தகுதியே வேற. அவங்களுடைய அப்படி ஒரு படிப்புக்கு தகுந்த அவங்களுக்கு மரியாதை. இப்ப IAS IPS அப்படிலாம் சொல்லும் போது அந்த படிப்புக்கு தகுந்த ஒரு மரியாதை இருக்கிறது போல நீதிமான் என்று சொல்பவர்களுக்கு தனி மரியாதை, தனி தகுதி என்ன தொட்டு பார்த்துக்கணும். அப்புறம் அந்த நாட்கள்ல விளக்கு எரியாத காலம் அரிக்கிறதுல தான் எல்லா இடங்களிலுமே. நாங்கள் சிறுவில் இருந்த காலத்தில் எலக்ட்ரிக் லைட்டு கிடையாது. ஏதாவது கடிச்சுட்டோம்னா என்ன செய்வாங்க, அது என்ன கடிச்சதுன்னு தெரியறதுக்காக பச்சை மிளகாயை கொடுப்பாங்க. இந்த பச்சை மிளகாயை தின்னு காரமா இருந்துச்சுன்னா விஷப்பூச்சி தீண்டுல, காரம் இல்லைன்னா விஷப்பூச்சி தீண்டிட்டுது, அப்ப அதை கண்டுபிடிப்பாங்க. இப்ப நான் நீதிமான் தானா? பைபிள் கையில வச்சிருக்கா நீதிமான் கிடையாது. நீங்க பேரை மாத்துக்கிறதுனால நீதிமான் கிடையாது. நீங்க இதை வச்சுட்டு என்ன சொல்ல 1000 ரூபாய்னு பேப்பர்ல எழுதி பேக்கில் வச்சுக்கிட்டு நீங்க போயிட்டு என்ன செய்ய முடியும்? 50 பைசா பொருள் வாங்க முடியுமா? படிச்சா என்ன செய்வோம்? சீட்டை காட்டினா என்ன படிப்பாங்க? 1000 ரூபாய் பேப்பர்ல தான். அதனால விசுவாசி அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த விசுவாசிக்கான அடையாளம் அப்போஸ்தலர்கள் எடுத்து படிப்பேன். அடிக்கடி சொல்லக்கூடியது மத்தேயு சுவிசேஷம் 5, 6, 7 அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரம், 6 அதிகாரம், 7 அதிகாரத்தை தரவா நீங்க படிச்சீங்கன்னா என்ன தெரிவிக்கிறீங்க? அப்பதான் LKG ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ந்திருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறீங்க. மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரம், 6 அதிகாரம்,
7ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லி இருக்குது தெரியலன்னு சொன்னாலும் நீங்க விசுவாசி கிடையாது. முதல்ல மத்தேயு நான் இன்னைக்கு எப்படி நான் ஒரு பிரசங்கியா ஆனேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எனக்கு பிறகு நான் 1975ல நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது எங்க ஊர்ல கிறிஸ்தவர்கள் யாருமே கிடையாது. அப்போ நான் ஒருவன் மாத்திரம் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இப்ப எங்க குரூப்ல யாருமே கிறிஸ்தவர்கள் இல்லை. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இன்னைக்கு எங்க என்னுடைய ரத்தத்தை சம்பந்தப்பட்டவர் மட்டும் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப எதையோ ஒண்ணு கர்த்தர் பார்த்தா, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் என்ன செஞ்சுட்டாங்க, இப்ப கெட்டு போறோம். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் என்ன செய்யறோம், கெட்டு போறோம். வசனத்துக்கு நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லை. தயவு செய்து நீங்க விலகி கொள்ளுங்க. நான் சொல்றது கொஞ்சம் உப்பு காரம் புளி அதிகமா இருக்கு. நான் என்ன பிரசனத்துல என்ன இருக்கும், உப்பு காரம் புளி கொஞ்சம் அதிகமா இருக்கு. ருசியா சாப்பிட்றவங்க பிரியமா இருக்கும். இல்லைன்னு பிடிப்பா இருக்கும், உப்பா இருக்குது, காரமா இருக்குது அப்படின்னு கேட்டா பசி ருசி அறியுமான்னு சொன்னான். பசி எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு என்ன தெரியல. இப்ப என்னுடைய பிரசங்கம் எல்லாத்துக்கும் பிரியமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பா, நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு சொன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இது அப்படி அல்ல. இது உபதேசம் என்பது அப்படின்னு கேட்டா, இது கிளை நறுக்கி கலப்பு. வாசிங்க 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 படிப்போம். மூணு 16 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் தப்ப பிடிக்கிறீங்களா, எந்த கவனிக்கணும். அப்ப இந்த வேத வசனம் என்ன சொல்லுது, உன்னை தேறினவனாக மற்றவர்களை பார்க்கணும். இப்ப பள்ளிக்கூடத்துல ஒவ்வொரு ஸ்கூலுக்கு வித்தியாசம் இருக்கு. எங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்க இத்தனை மார்க் இத்தனை பேர் தேர்ச்சி பெற்று இருக்கிறான்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பேனர் போட்டிருக்காங்க. அப்போ இன்னைக்கு மற்ற சபைகள், இன்னைக்கு எத்தனையோ சபை இருக்கு. இன்னைக்கு ஏன் நாம இங்க உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னா, அந்த சபைக்கு ஒரு ஹோட்டல் கடையில, ஏன் ஒரு டீ கடையில, கடைக்கு கடை டீ டேஸ்ட் வித்தியாசம் இருக்கா இல்லையா? எல்லாத்திலும் வித்தியாசம் இருக்கு. இப்ப உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் வந்து உபதேசத்தை கேட்கறீங்கன்னு சொன்னா, நீங்கள் தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கு அவங்க சொல்றாங்க, எங்க பள்ளிக்கூடத்துக்கு வர்ற பிள்ளைகள் எல்லாருமே என்ன செய்யணும், ஃபெயில் ஆக மாட்டாங்க, எல்லாமே பாஸ் ஆவாங்கன்னு சொல்லி ஒரு பள்ளிக்கூடம் சொல்றது போல, நீங்க வர்றீங்க, பாட்டெல்லாம் பாருங்க, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. இந்த படிக்கிற ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் ஒரு பழமொழி சொல்லுவான். நீங்க படிச்சுட்டு நீ என்ன வரக்கூடிய உபத்திரவ காலத்தை நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும். இப்ப என்ன செய்யறோம், ஆள் இருக்கிறப்ப அடிச்சுக்க, காத்து இருக்கிறப்ப தூத்திக்க, அப்ப வேலை இருக்கிறப்ப சம்பாதிச்சுக்கன்னு சொல்றது போல கர்த்தர் கொடுத்த கிருபையின் காலம். இன்னைக்கு நீ வசனத்தை கேட்டு கற்றுக்கொள்ளல அப்படின்னா, எறும்பு என்ன செய்யும், வெயில் காலத்துல சேமிச்சு வைக்கும், மழை காலத்துல என்ன செய்யும், அப்படியே உள்ளேயே இருந்துட்டு சாப்பிட்டு மழை காலம் தேர்ற வரைக்கும். மழை காலம் முடிஞ்ச உடனே இந்த எறும்புகள் என்ன செய்யும், மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொண்டு காய வைக்க. எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? மழை காலம் முடிஞ்சிட்ட உடனே இந்த எறும்புகள்லாம் என்ன செய்யும், உள்ள சேமிச்சிருக்கிற அந்த இறைய பூரா கொண்டு வச்சு காய வைக்கும். வெயில் காலத்துல சேர்த்து வைக்கும், மழை காலத்துல சாப்பிடும், மீதை இருக்கிறத கெட்டு போகாம இருக்க மறுபடியும் வெயில்ல காய வச்சுக்கொண்டு உள்ள வைக்க. இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். அப்போ இது உங்களுக்கு மேய்ச்சல் காலம். இப்ப நீங்க சத்தியவசனத்தை என்ன செய்யணும், மேய்ஞ்சிக்கணும். நீங்க மேய்ஞ்சிக்கிட்டாதான் வரக்கூடிய காலத்துக்கு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களே. இந்த சத்தியம் தான் நாளைக்கு என்ன செய்யணும், அப்ப அந்த ஆபத்து காலம் வரும்பொழுது, தீங்கு வருவதற்கு முன்பு நீதிமான்களை எடுத்துக்கணும் சொன்னா, இந்த வசனத்தின் படி உங்களுடைய வாழ்க்கை இருந்தாதான் அவங்களதான் என்ன செய்வார், ஆண்டவர் வந்து தேடி எடுத்துட்டு போவார். சும்மா வந்துட்டு நான் இந்த சர்ச்சில் உட்கார்ந்துருங்க, எல்லா வாரம் வந்துருவனுங்க, நாம் என்னென்னமோ செய்யறோம். சபையினுடைய வளர்ச்சிக்கு நம்ம செய்யறதெல்லாம் கர்த்தருடைய கணக்கு போக. என்னை கவனிக்கிறீங்களா? 2 கவனிக்கல, என்னை கவனிங்க. எது ஆண்டவருக்கு போகுது அப்படின்னு கேட்டா, இவங்க சின்ன கதை சொல்லுவாங்க. சபை வளர்ச்சியினுடைய வளர்ச்சிக்கு கொடுக்கறதெல்லாம் வேற, நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிறதே வேற.
நாம சொல்றது கர்த்தருக்கு கொடுக்கணும்னு சொல்றோம், கர்த்தருடைய பெயர்ல கொடுக்கிறோம். ஆனா கர்த்தருக்கு நான் எதுக்கு, அது பெரிய சத்தியம். நம்ம யாருமே கர்த்தருக்கு கொடுக்கல, சபை வளர்ச்சிக்கு தரலாம். இப்ப சாதாரண சங்கம் இருக்கு, தொழிலாளர் சங்கம். அவங்க வாரங்களை என்ன செய்வாங்க, வாரத்தில் இருக்க மாஸ்டர் என்ன செய்வாங்க, சந்தா கொடுப்பாங்க. எதுக்குன்னு கேட்ட சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கு. அப்படின்னு சொன்ன அர்த்தம், நீங்க என்ன செய்றீங்க, சபையினுடைய வளர்ச்சிக்கு தேவைக்கு கொடுக்கிறீங்க, நீங்க கர்த்தருக்கு கொடுக்கல. இந்த கர்த்தருக்கு கொடுக்க அது வேற பகுதி, அதை எடுக்கல. ஏன்னா நாளை தேவன் உங்களை கணக்கில் வச்சிருக்கணும். யாருக்கு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் சேர்த்து கொள்ள வேண்டும். யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? அப்போ யோவான் 15:16 இது வேண்டாம், நீ என்ன தெரிஞ்சுக்கல, நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன எதற்காக தெரிந்து கொண்டான்? இப்போ மறுபடியும் வெளிப்படுத்த விசேஷம் மறுபடியும் வருவோம். 12 படிங்க. ஆகையால் பரலோகங்களே, அல்ல அந்த கடைசி பகுதி மட்டும் படிக்கணும். பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். சரி, இப்ப பேங்க்ல பணம் சேமிச்சு வச்சிருக்கிறவன் என்ன செய்வான்? எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், பஞ்சம் வந்தாலும், ஒருவேளை மழை பெய்யுது, வேலைக்கு போக முடியல, சம்பாதிக்கும் பொழுது பேங்க்ல சேமிச்சு வச்சிருக்கிறேன். இப்ப என்ன சொல்ல, மழையை கண்டு பயப்படுவாங்க. பேங்க்ல என்ன செய்யற, பணத்தை சேமிச்சு வச்சிருக்கிறான். எத்தனை மழை வந்தான்னா, வேலை இருந்தான்னா, என் பணத்தை சேமிச்சு வச்சிருக்கான். பக்தி என்பது ஒரு சேமிப்பு. அப்படின்னு கேட்டா, இந்த சபை நீங்க கத்துக்கிட்டு போற காரியத்தை அப்படியே இந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யணும்னு சொல்லி சொன்னா, இந்த வசனம் தான் நாளைக்கு உங்களுக்கு உதவி செய்யும். இந்த வசனம் தான் 2 தீமோத்தேயு 3:16 வாசம், வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால அருளப்பட்டு இருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும். கல்லூரியை பொறுத்து, பள்ளிக்கூடத்தை பொறுத்து பிள்ளைகள் தேர்ச்சி அடைகிறது போல இந்த வேத வசனத்தை வாசிக்கிறவர்கள் உங்களுடைய இன, ஜன, பந்தம், சொந்தம் எல்லாத்தையும் பார்த்து நீங்க தேர்ந்தவர்கள் ஏதோ ஒரு வாழ்க்கையில வித்தியாசமாக இருக்க வேண்டும். அப்படி வித்தியாசம் என்ன செய்ய இப்போ வேண்டாம். அந்த நாட்கள் சொல்லுவாங்க, ஆடு அடிக்கிற வீட்டுக்கு அங்கேயும் இங்கேயும், கோழி அடிக்கிற வீட்டுக்கு குறுக்கு போக முடியும். எது சொல்லுவோம்னா, இந்த கறிக்குழம்பு வச்சுட்டு அந்த நாட்கள் ரொம்ப அபூர்வம், கறிக்குழம்பு வைக்கிறது ரொம்ப அபூர்வம். அப்ப என்ன செய்வாங்க, இந்த வாசனை பிடிச்சவங்க அந்த குழம்பு சாப்பிட்டு ஆசைப்பட்டா போயிட்டு கேட்கறதுக்கு வெக்கப்பட்டுட்டு சும்மா அந்த வாசனைக்கு என்ன செய்வாங்களா, போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்துட்டு சாயங்காலம், அக்கா கொஞ்சம் ரசம் இருந்தா ஊத்துக்கா, கறிக்குழம்பு இவனுக்கு தெரியும், வெடிச்சல குண்டாவிட்டு விடாக்க கொஞ்சம் ரசம் இருந்தா ஊத்துக்காம்பா. இவன் நான் எந்த ரசத்துக்கு போனேன், இன்னைக்கு ஒரு கொஞ்சம் சின்ன கோழி, அவன் சாவல் அடிச்சிருப்பான். அவன் சொல்லுவான், ஒரு கோழி குஞ்சத்தை இந்தா நீயும் கொண்டு வச்சுட்டு என்ன செய்வா, கொஞ்சம் சாறு ஊற்றி 2 எலும்பை போடுவான். அப்போ என்ன செய்வான், நீங்க உங்க இடைஜன பந்தத்துல நீங்க தேறினவர்களா இருந்தா உங்களை தேடி உங்க வீட்டுல மன வாசனை வீசணும், கறிக்குழம்பு வாசனை வீசணும். அப்போ உங்களை தேடி நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஏன்னா ஆண்டவருடைய வேலையை நீங்க செய்யற. ஏசாயாவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. ஏசாயா 41:23. பின்வரும் காரியங்களை இல்லம்மா, இவரை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். அதுல 43:21. ஏசாயா 43:21 பாருங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப தேவன் உங்களை ஏற்படுத்தினார். யோவான் 15:16 படி எதுக்கு ஏற்படுத்தினாரா, அவருடைய துதியை நீங்கள் சொல்லி வருவதற்கு. யாரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னா, அவருடைய வேலையை செஞ்சா. இப்ப சாதாரணமா இந்த கிராம நல மருத்துவமனையிலிருந்து வருவாங்க, பெட்டி தூக்கிட்டு சகோதரிமார்கள் வருவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அவங்க இத்தனை கேஸ் கொண்டு போகணுமா, இத்தனை பேர் பார்த்து கணக்கு இருக்கா, எப்படி ஒன்று என்ன கவனிங்க. அவங்களுக்கு சம்பளம். அவங்க என்ன செய்றாங்க, ஊருக்குள்ள வர்றாங்க, வந்துட்டு என்ன செய்யறாங்க, அந்த மக்களுக்கு நன்மை செய்ய வர்றாங்க. நன்மை செஞ்சுட்டு இவங்க போயிட்டு கணக்கு கொடுத்தாதான் இவங்களுக்கு சம்பளம். சும்மா பொட்டி தூக்கிட்டு வந்துட்டு அப்படியே ஒரு மரத்தடி உட்கார்ந்துட்டு கொண்டு வந்து சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு தட்டி கழுவிட்டு பொட்டி தூக்கிட்டு போன சம்பளம் கொடுத்துருவாங்களா? அப்போ நாளைக்கு அந்த ஆபத்து காலத்துல கர்த்தர் உங்களை கணக்கில் எழுதி வைப்பார். எல்லாத்தையும் வாசிங்க. எரேமியா புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிங்க.
சும்மா நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க உங்க ஜெபமெல்லாம் கர்த்தர் கேட்க மாட்டார். என் கண்கள் எல்லா வழிகளின் மேலும் கவனிக்கணும். போதும். அவருடைய நீ இங்க மட்டும் வந்தது இல்ல, நீ எங்க போற, என்ன பண்ற, உங்க வீட்டுல எப்படி இருக்கிற, வேலை ஸ்தலத்துல எப்படி இருக்கிற, நண்பர்கிட்ட எல்லாத்தையும் கவனிக்கிற. ஏன் தீங்கு வர்றதுக்கு முன்னாடி அவருடைய எடுத்துக்கணும். அது பரலோகத்துக்கு வந்து சும்மா இல்ல, பரலோகங்கிறது யாருனாலும் இருக்காரு குப்பத்தடியை தூக்கி போடுறதுக்கு. அப்போ தேவன் பரலோகத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை இருக்க படியுமா? என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமா இருக்கிறது, அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறது இல்லை, அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவா இருக்கிறது. தயவு செய்து கவனிங்க, இது ஆசீர்வாதமான பிரசங்கம் அல்ல. அப்படின்னா அது ஆபரேஷன் பண்ற பிரசங்கம். புண்ணை நல்லாகணும்னா கழுவிதான் மருந்து போடணும். அந்த புண்ணு மேல அப்படியே மருந்து போட்டா அப்படி நோவு நல்லாகும், புண்ணு நல்லாகும். சுளுக்கிட்டு என்ன செய்யணும்? வலிக்கிற மாதிரி நீவினாதான் சுளுக்கு நல்ல நல்லாகும். வலிக்காம நீவினா என்ன செய்யும்? வலிச்சுக்கிட்டே இருக்கும். அது கடைசியில் சொல்லுவோம் மோது கட்டிக்கிட்டு தும்பா. வலிக்காம நீவிட்டு என்ன செய்யும்? அது கடைசியில அந்த இடத்துல ரத்தம் வந்து அப்படியே மோது கட்டிக்கிட்டு இருக்கும். அப்படின்னா எப்பவுமே செய்ய முடியாது. அந்த காலை மொண்டிதான் நடக்கணும். அந்த கையில் உன்னால வேலை செய்ய முடியாது. ஒரு முறை நாளும் எப்படி சுளுக்கு நீவணும்? வலிக்கிற மாதிரி நீவணும். வலிக்காம நீவுனா வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்ப நீங்க நாங்க வந்து நிக்க நானும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பா நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். அப்படி பிரசங்கம் பண்ண காலம் ஒரு காலம் இப்ப நான் பேச கடைசி நேரத்தில் வந்துட்டோம். அப்ப என்ன செய்வோம்? ஒரு பிள்ளை 10 வயசு வரைக்கும் அன்னைக்கு 10 வயசு, இன்னைக்கு 10 வயசாக பிள்ளை வெளியிட முடியாது. நீங்க 10 வயசுல பிள்ளை என்ன செய்யுது? பெரிய மனுஷி ஆயிரம். அந்த நாட்கள் என்ன செய்வோம்? ஒரு 10 வருஷம் 12 வருஷம் வரைக்கும் இந்த பிள்ளை எந்த வீட்டுக்குனாலும் போலாம், யாரு கூடனாலும் விளையாடலாம். ஆனா ஒரு 13 வயசு ஆயிடுதுன்னா இனிமேல் அங்க போகாத. அன்னைக்கெல்லாம் என்ன செய்யணும்? 10 வயசு ஆயிட்டாக்க அது வரைக்கும் பாவாடை சட்டை போட்டிருக்கோம். 10 வயசு ஆனவங்க என்ன செஞ்சிருவாங்க? கூட சாமி விட்டுருவாங்க. 10 வயசு ஆயிட்ட என்ன செய்வாங்க? இப்படி என்ன ஆயிட்ட? இப்ப பெரிய பிள்ளை ஆயிட்ட. இன்னைக்கு மறுபடியும் சொல்றேன், விசுவாசிகள் பரிதாபத்திற்குரியவர்கள். உலகத்துல கேட்பார்கள், அவங்க யாரும் சொல்லல. நீ ஒழுக்கத்தை, நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீங்க. வாசல் சொல்லிட்ட போயிடுறேன். 1 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கூட படிங்க. ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். 10ஆவது வசனம் படிப்போம். 10ஆவது வசனம். தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு பெரிய பிரசங்கம். அப்ப என்ன செய்யணும்? யாரு தீங்கு வருவதற்கு முன்பு யாரை எடுத்துக் கொள்ளுவாரா? எரேமியா 16:17 வாசிச்சோம். உங்களுடைய எல்லா வழிகளின் கர்த்தருடைய கண்கள் என்ன செய்து நோக்கவர் கர்த்தருடைய அக்கிரமங்கள் அவருடைய கண்களுக்கு. அது படிமா, அது படிங்க. ஏன்னா சும்மா நீங்க பைபிளை தலைமாட்டு வச்சு படுத்துக்கிறது அல்ல. தயவு செய்து நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா எனக்கு பேசக்கூடிய வயசு இருக்கு, அதனால நான் பேசுறேன். ஒருவேளை மற்றவர்கள் ஒரு இள வயசானவர்கள் பேச யோசிக்கலாம். நான் நூற்றுக்கணக்கான விசுவாசிகள் ரட்சிப்பு நடத்த வளர்த்தணும். வசனத்தை படிங்க. அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமா இருக்கிறது, அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை, அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவா இருக்கிறது. அக்கிரமத்துக்கு எதிர்ப்பது என்னங்க? அக்கிரமத்துக்கு எதிர்ப்பதும் அக்கிரமத்துக்கு எதிர்ப்பது என்ன? கிரமம். கிரமத்துக்கு எதிர்ப்பதும் அக்கிரமம். நாங்க இங்கெல்லாம் அதாங்க நாங்க படிக்க போறோம், எங்க போயிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. கிரமம்னா என்ன? ஒழுங்கு. அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு விசுவாசிக்கு கையில பைபிள் வச்சிருக்கிறவங்க, பிரசங்கத்தை கேட்கிறவங்க, சபைக்கு வருவர்களுக்கு ஒழுங்கு. நீ ஒழுங்கு தவறுனா கர்த்தருடைய கணக்குல வச்சிருக்கிற. அப்ப யாருக்கு? அந்த மல்யாவில் வாசித்தோம், அகங்காரிகளுக்கும் அக்கிரம செய்கிறவர்களுக்கும் என்ன செய்யுது? சூளையை போல எரிகிறனா. அப்போ அதுல நீ தப்பித்து கொள்ளணும்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு நீ என்ன செய்யணும்? ஒழுங்கை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இங்க வர்ற, சாமி கூட வரல.
ஏன்னா இன்னைக்கு உங்க பாஸ்டர் அவர் என்னையாட்டு வரும்போது அவரும் இப்படி பேசுவார். இன்னைக்கு அவரும் இப்படி பேச முடியாது. நானே பயந்துட்டு பேசுவேன். நாம போன தரம் அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி நான் எத்தனை தரம் கையெடுத்து கும்பிட்டேன். ஐயா தயவு செய்து மன்னிச்சுக்க ஏன்னு கேட்டா எங்க சபையில அடிச்சு வெளியே தரணும். அது வேற. நான் சபை நடத்தினா அந்த காரியம் வேற. ஒரு பக்கம் அடிச்சா வீட்டுல போயிட்டு அழுவேன். இங்க என்ன செய்வேன்? அடிச்சிருவேன். வீட்டுல போயிட்டு நம்பிக்கையாக சொன்னா அழுவ அந்த விசுவாசி. என்னை விட்டு ஒரு விசுவாசி கூட போகாது. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் வசனத்தை சொல்றதுக்கு என்ன செய்யறான்? பயப்படுறோம். நிறைய சபையில சொல்லுவாங்க இல்ல பாஸ்டர் அப்படிலாம் சொன்னா. இந்த சிபிஎம்ல நம்ம ஒரு ஊழியக்காரர் போயிட்டு கேட்டேன். அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து என்ன உங்க சபை காலேஜ் மற்ற சபையெல்லாம் சாதாரண எலிமெண்டரி ஸ்கூல் தான் கல்லூரின்னு சொல்லி சொல்றீங்க, உங்க சம விசுவாசம் இருக்கிறான்னு சொல்லும் பொழுது அவரு சொன்னாரு, ஐயா வெளியே போய் சொல்லிடாதீங்க ஐயா, நீங்க சொல்ற மாதிரி சொல்ல இருக்கிறாக்களாவோ போயிரும். அப்ப கவனிங்க, அப்ப என்ன நீங்க போயிருவீங்கன்னு சொல்லிட்டு ஊழியக்காரர் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் இருக்கிறது மறந்து போய்விட வேண்டும். உங்க அக்கிரமத்தை என்ன செய்யறாரு? நீ என்ன பண்றங்கிறத அவர் பார்க்கிறார். வேலைக்கு தகுந்த கூலி நீங்க நினைக்கிறீங்க. மனுஷன் மணி 16 வருஷம் 16 மறுபடியும் படிங்க. தயவு செய்து கவனிங்க. எல்லா வழிகளின் மேலும் நோக்கமா இருக்கிறது, அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்து. போதும் கவனிங்க. அந்த தீங்கு வருவதற்கு முன்பு நீதிமானை அப்படி சொன்னா எடுத்துக்கொள்றாருன்னா பைபிள் வச்சிருக்கிறதுனால இந்த சபைக்கு போறங்கிறதுனால இல்ல, எங்க சபையில எனக்கு நல்ல பேருங்க, என்ன எல்லாரும் மதிப்பாங்க, உன்னை மதிச்சாலும் சரி மிதிச்சாலும் சரி ஆண்டவர் என்ன செய்யறார்? உன்னுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் நிறைய வசனம் இருக்கு. அதை இருக்கு, எனக்கு இப்ப நேரம் இல்லை. அப்போ எல்லா வழிகளையும் நீ எங்க போற என்ன பண்ற ஏன்னு கேட்டு மறுபடியும் சொல்ற, தயவு செய்து எதுக்கு நீ ரட்சிக்கப்பட்டீங்க தெரியுமா? வாசிக்க யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சும்மா சாமி கும்பிட வரல, ஏசாமி கும்பிட்டா பௌத்தவனை நல்லா இருக்கிறதுக்காக நீ வரல. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி. அப்ப இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து உன்னை ஆசீர்வதிக்க அல்ல, அவருடைய நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவதற்காக வந்தால் அந்த நித்திய ஜீவனுக்கு போக வேண்டுமே என்பதற்காக படிக்க வேண்டிய பிள்ளை அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி படிக்க வேண்டிய இடத்துக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க? நாங்கெல்லாம் படித்த காலத்துல டிராயர்ல நாடா இருக்காது, பட்டன் இருக்காது, ஒரு கையில டிராயரை பிடிச்சிக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது அன்னைக்கு என்ன செய்யும்? இந்த மஞ்ச பை தான் இருக்கும். இப்படிப்பட்ட பையெல்லாம் எது இல்லை. அந்த பை காது அந்து போயிடும். இந்த காதை தூக்கி அந்த காதுல முடிஞ்சு தூக்கி தோல் மேல போட்டு என்ன செய்யும்? ஒரு கையில டிராயர் பிடிச்சி என்ன செய்வோம்? ஏன்னா ஓடும்போது டிராயர் கீழே விழுந்தது. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு தகுந்தவரை என்ன செய்யறவங்கள அதுக்கு வேணும் அவ்வளவு இல்லைங்க. அந்த இடத்துக்கு இப்படி போனா எப்படிங்க? இப்ப என் பேரன் இருக்கிறான், என் பேரனை மேக்கப் பண்றதுக்கு மட்டும் என் மகளுக்கு 2 மணி நேரம் வேணும். அந்த படிக்கிற அந்த கான்வெண்ட் அப்படிப்பட்ட கான்வெண்ட் நான் சொல்லுவேன், இத்தனோடு பையன் அவனுக்கு எத்தனையை போட்டு எல்லாம் செஞ்சு 80,000 ரூபாய் கட்டுறாங்க. தம்பாந்தோடு பையன் 80,000. அப்படி எதுக்கு சொல்றேன்னு சொல்லி சொன்னா, இடத்துக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு அந்த பையன் போகணும். அவன் கொண்டு போற சாப்பாடு அந்த மிஸ் வந்து சாப்பிடும் பொழுது இந்த சாப்பாடு தான் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு கான்வெண்ட்ல எனக்கு பள்ளிக்கூட பேர் சொல்ல தெரிய மாட்டேங்குது. ரெயின்போ ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல், அது கான்வெண்ட் ஸ்கூல். அதுல முன்னாடி ஒரு போர்டு போட்டிருக்கு, பிள்ளைகளையே அழைத்து செல்ல வருகிறவர்கள் நீ எப்படி ட்ரெஸ்ஸோட வரணும் இருக்கு. அதை அன்னைக்கு எங்க பஸ் நின்றுச்சு. அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன். ஒரு பொண்ணு நீ எப்படிப்பட்ட இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது என்ன செஞ்சிடக்கூடாது? நீ வீட்டுல இருக்க மாதிரி புரட்டு வந்துடக்கூடாது. நீ பிள்ளைகளை அழைத்து செல்லும் பொழுது நீ இந்த ட்ரெஸ்ஸோட தான் வந்து போட்டிருக்கு. ஒரு ஆணா இருந்தா என்ன செய்யணும்? நீ லுங்கியோட போகக்கூடாது. இந்த பெண்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸை போட்டிருக்கு. ஒரு பள்ளிக்கூடத்துல பிள்ளைய கூட்டிட்டு வர்றவங்களுக்கு அந்த பள்ளிக்கூட நிர்வாகத்துக்கு ஒரு ஒழுங்கு இருக்குன்னு சொல்லி சொன்னா, நாளைக்கு பரலோகத்துக்கு போறவங்க அப்போஸ்தலர் பரிசுத்தரோட உட்கார்ந்து இருக்க போறீங்க. அப்போஸ்தலர் பரிசுத்தரை அதை கணக்கு போகணும். அதான் சொல்லுவேன். அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் வேண்டாம் 4ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னு சொல்லி சொன்னாதான் எனக்கு விசுவாசம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் படிக்க தெரியல, 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் நீ படிக்கணும்னு சொல்லி சொன்னா நீ விசுவாசி கிடையாது.
அப்ப அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் படிச்சு அப்படி நடந்தீங்கன்னா தான் நீ விசுவாசி. அப்படி நடக்கலைன்னா நீ விசுவாசி கிடையாது. அப்போ நீ ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்புக்கு ஒரு அழகு இருக்கிறது. வாசிப்ப எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் நம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அது ஒரு தனி பிரசங்கம். அது அப்படியே நிறைய படிக்கணும். இது ஒரு 4 வாரம் பிரசங்கம் குறைந்தபட்சம். ஆனா கடைசி வரை சொல்லுது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து. நாம ஈஸ்வர சொன்ன ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா என்னன்னே தெரியாம ரட்சிக்கப்பட்டிருக்கேன். மறுபடியும் சொல்றேன், வருத்தப்படுவீர்கள். நாளைக்கு அப்படி வச்சு அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கர்த்தர் கூட நிறுத்தி இருக்கிறார். உன்னை எச்சரிப்பதற்காக, உனக்கு புத்தி சொல்லுவதற்காக. எபிரேயர் 4 சமீபித்து வருகிற எவ்வளவாய் பார்க்கிற அவ்வளவாய் ஒருவருக்கு என்ன செய்யணுமா? புத்தி சொல்லிக் கொள்ளணும். உன் வயசுல மூத்தவன், உங்க எல்லாரும் நான் வயசுல ஒருவேளை எலிசபெத்தம்மா என் வயசு இருக்கு, நான் பின்னாடி இருக்கிறேன், அந்த மாதிரி கூட என்னோட வயசு வயசுல மூத்தவன், எனக்கு அதிகாரம் பெற்றவன், உரிமை பெற்றவன். அதனால சொல்றேன், நம்மளுக்கு புத்தி சொல்ல நான் தகுதியோட காரணம் கேட்டா, நான் அப்படியாக கடந்த காலங்கள்ல நான் வாழ்ந்து என 4 பிள்ளைகளையும் திருமணம் செய்து இன்னைக்கும் 1 ரூபாய் கடன் இல்லாம கர்த்தருக்கு சாட்சியா நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என்னை விரல் நீட்டி யாரும் என்ன பல சொல்ல முடியாது, கர்த்தரை மன்னிக்கட்டும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழனால தைரியமா நான் பிரசங்கிக்கிறேன். சொல்லுவான், ஊரை சுற்றி மொல்ல வீட்டு மேல வில்லம்பா. எப்படிங்க ஊரை சுற்றியும் மொல்ல, அந்த வீடு பார்த்தா வில்லை வீடு. அப்படியாக நான் செய்யற பிரசங்கம், இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில என்னை வளமாக செய்தது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால பிழைப்பான். இன்னைக்கு ஒவ்வொரு வேளையும் நான் சாப்பிடுகிற சாப்பாட்டுக்கு நான் நன்றி சொல்ற காரணம் என்னன்னு கேட்டா, அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு எல்லாரும் அந்த வாய்க்கு ருசியான சாப்பாடுகளையே கவலைப்படுகிறார்கள். நான் என்ன செய்வேன், ஒவ்வொரு வேலையும் எருதா வண்டிக்கா போறேன், என்னுடைய மகள் என்னை போஷிக்கிறது நினைச்சது ஆகாரத்துக்கு ஒவ்வொரு முறையும் நன்றி சொல்லுவேன். ஒவ்வொரு நாள் காலையில் எனக்கு கொடுக்கிற ஆகாரம், காலையில நேரமே இருந்த உடனே எனக்கு காஃபி கொடுக்காது. 3 மணிக்கே காஃபி கொடுத்துருவாங்க. நான் 3 மணிக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறதுனால 3 மணிக்கு காஃபி கொடுத்துருவாங்க. 6:30 மணிக்கு என் மகன் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கும். அதுக்கப்புறம் 8 மணிக்கு என்ன செய்யும், சரியா ஷார்ப்பா 8 மணிக்கு, பகல் 1 மணிக்கு, நைட்டு 7 மணிக்கு தினம் என்ன செய்வாங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஆகாரம். அந்த ஆகாரத்தை கையில் எடுக்க சொல்லுவேன். நான் என்ன செய்யறேன், இல்ல கலெக்டர் உத்தியோகமா பாக்குறேன், அவங்களுக்கு கூட பழைய சோறு போடுறது இல்லையா, நீங்க நேரம் இருக்குது சமைக்க நேரம் இருக்கிற சாப்பிட்டு பாயா என்ன செய்வாரு கலெக்டர் போட்டோம். ஏன்னா ஒரு நாள் கலெக்டர் வீட்டுல சாப்பிடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சா, அதனால சொல்றேன். அவங்க வீடுன்னு சொல்லி சொன்னா எல்லா வீடு மாதிரிதான். ஆனா எனக்கு தேவன் 3 நேரமும் எரிசலுக்கு சூடான ஆகாரத்தை. அப்ப என்ன செய்யற, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும். ஆக மொத்தம் அன்றும் சரி இன்றும் சரி நான் வெளியே சொல்லிக்குவேன், அன்னைக்கு சிங்கம் இன்னைக்கு பல்லு போன சிங்கம். இது எனக்கு மரியாதை கிடையாது. எனக்கு ஏன்னு கேட்டா பணம் இல்லை. ஏன் பணம் இல்லை, பணத்தை பரலோகத்தில் சேர்த்து வச்சிருக்கேன். அத்தனை ஏழைகளுக்கு கொடுத்துட்டேன். அப்படி நான் வேலை செஞ்சு சாப்பிடுவேன். 500 ரூபாய் எனக்கு சம்பளம் சமைச்சடிக்கு போனேன்னு சொல்லி சொன்னா, என்னுடைய மகள் என்ன செய்யும், என் உடனே நீவும் என் மனைவி தண்ணி ஊற்றுவாங்க. அவ்வளவு கஷ்டத்தோட வருவேன். அன்னைக்கு அரிசி வாங்க மாட்டேன், அன்னைக்கு குருடி அரிசி தான் வாங்குவேன். ஏன்னு கேட்டா, நான் வாங்குறப்போ 400 ரூபாய் ஒரு சிப்பம் அரிசி, குருணை வாங்கின 370 ரூபாய். அப்போ அதே அரிசி தான் இது குருணையா இருக்கு, நான் மென்னுதான் திங்க போறேன். 300 ரூபாய் நான் ஒரு ஏழைக்கு எடுத்து கொடுத்துருவேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கிடைக்கிற காணிக்கையில முதல்ல நான் என்ன செஞ்சேன்னா, அந்த நாட்களையும் லேவியன் ஆசாரியனுக்கு தசமபாகம் கொடுக்கணும். எனக்கு நான் வாங்குற சம்பளத்துல அப்புறம் வசனத்தின்படியே நான் எவ்வளவு தசமபாகம் வாங்குறனோ அதுல அப்படியே எடுத்து வச்சுட்டு, எனக்கு ஒரு ஆசாரியனை வச்சிருப்பேன், வயது மூத்தவனை வச்சுட்டு செய்வேன். அவங்களுக்கு கொண்டு போயிட்டு மாசம் ஒரு முறை நான் தசமபாகம் கொடுப்பேன். எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, இந்த வசனத்தின் ஒழுங்கின்படி வாழ்ந்ததுனால இன்னைக்கு நான் கடன் கொடுக்கிறேன், நான் கடன் வாங்கவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன,
நீ கடன் கொடுப்பாய், நீ கடன். அப்போ கர்த்தர் இன்னைக்கு என்னுடைய கரத்தை அப்படின்னா மழை பெய்ஞ்சாங்க, மழை பெய்யாச்சுன்னா இடி இடிச்சாங்க என்னுடைய வாக்கியத்தில் ஏன்னு கேட்டா அந்த வசனத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் ஒரு சம்பந்த தொடர்பு வைத்துக் கொண்டேன். இப்போ கொடுத்து வாங்கினா கோடி வாங்கலாமா அப்படின்னு என்னது? கொடுத்து வாங்கினா கோடி வாங்கலாம்னா எனக்கு தெரியலையா? 10 ரூபா வாங்குறது உடனே கொடுத்துறது, அப்புறம் போயிட்டு 100 ரூபா வாங்குறது, அதே உடனே விட்டு 1000 ரூபாய்க்கு கேட்ட என்ன செய்வாங்க? ஒருத்தி இல்லைன்னா கூட இல்லப்பா அவன் ரொம்ப நாணயஸ்தன், கொடுக்கறவன் சொன்னா அப்படியே கொண்டு கொடுப்பான். அப்ப கொடுத்து வாங்குறவன் கோடி கொடுத்து கேட்க எவ்வளவு நாள் வாங்கலாம், ஏன் வாங்கி சொன்ன மாதிரி அவன் நாணயஸ்தன். கர்த்தருக்கு உனக்கு கொடுக்கல் வாங்கணும், அதான் பெரிய செய்தி. இன்னைக்கு நம்ம யாருமே அதை செய்யல. நீங்க என்னவோ நினைக்கிறீங்க. ஒரு வசனம் வாசிக்க, மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். இது கொஞ்சம் எல்லாருக்குமே பாதிக்கிற வசனம், இருந்தாலும் நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன், நீங்கள் செய்யணும். மார்க்கு 7ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு, ரொம்ப பயங்கரமான ஒரு வசனம். 10வது வசனத்திலிருந்து படிங்க. எப்படி எனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லி இருக்கிறாரே. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை குர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி என் தகப்பனுக்காவது என் தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல். சரி, இது வேதபாரகர் பரிசேயர் ஆண்டவர் சாடுகிறார். இன்னைக்கு நாமெல்லாம் என்ன செஞ்சுட்டோம் தெரியுமா? சபைக்கு கொடுத்துட்டா என் வேலை முடிஞ்சது. சபைக்கு கொடுத்துட்டா நான் முதல்ல ஒரு கதை சொல்ல வந்தேன். அப்படின்னு கேட்டா ஒருத்தன் கோயிலுக்கு நேர்ச்சி செஞ்சுக்கிட்டான். 10,000 வாழைப்பழம் பஞ்சாமத்துக்காக தருவேன்னு சொல்லிட்டு, அம்மா கால் நீட்டு உட்காந்துருக்கிறோம், அங்கே என்ன கவனிக்கலையா? கொஞ்சம் கவனிக்கிற, மீதி கவனிக்கல. ஏன்னா உன்னையாட்டுக்குள்ள கவனிக்கணும். ஏன்னு கேட்டா நமக்கு இந்த கிணறு இல்லைனாக்கா போர்ல தண்ணி வருதுன்னு சொல்லி இந்த கிணத்து தண்ணி பத்தி கவலையே. இந்த கிணத்து தண்ணி தான் கதின்னு சொல்ல என்ன செய்யணும்? அதை பத்திரமா பார்த்துக்கணும், சேர் எடுத்து பார்த்துக்கணும். இதுல போல ஆத்து வந்து இது போல போல இன்னொன்று வருதுன்னு சொல்றதுக்கு கவலை இல்லை. வசனத்தை கவனிக்கணுங்கிற அவசியம் இல்லை, வசனத்தை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நான் சிலரெல்லாம் என்ன செய்வேன், ரொம்ப அதான் நான் டார்ச்சர் பண்ணுவேன். அதான் சொல்றேன், அடிச்சிருவேன், அப்புறம் நம்ம வீட்டில் அழுவேன், இருப்பேன், மன்னிப்பு கேட்பேன். தயவு செய்து ஓ நன்மைக்கு தான் சொன்னேன். ஏன்னா யார்கிட்ட இன்பம் பெருகையும் வையகம் நான் கர்த்தருடைய கருத்தில் அவ்வளவு நன்மையை பெற்றுக் கொண்டவன். என் வாழ்க்கை பயங்கரமான வாழ்க்கை. கோராடி எத்தனை பேர் தெரியுமா? அது இப்போ குதிரைவாடிங்கிறாங்க. ₹1 3 படி கோராடி. அந்த கோராடி சாப்பிட்டு குச்சி போட்டால் ஒருக்கா தான் சாப்பிட முடியும், அடுத்த வேளை சாப்பிட முடியாது. அதே அடுத்த நாள் சாப்பிடலாம் காலையில், அதுக்கு அடுத்த நாள் அதே சாப்பாட்டை சாப்பிட்டு கையை வச்சா அது கையை நச நசன்னு இருக்கும். அது சோறு அது எனக்கு தண்ணி ஊற்றிட்டு அலசி இருந்தால் கொஞ்சம் தான் சோறு மீதியாகும். இந்த சோறை குடிக்க முடியாது. புளிய மரத்தில் போய் புளியம்பு திருடுவேன். புளிய மரத்தில் போயிட்டு புளியம்புவு காட்டுக்காரன் கண்டாலும் உதச்சு விடுவான். அப்போ ஆள் இல்லாத புளியம்பு திருட்டு வந்துட்டு பச்சை மிளகாய் உப்பையை கல்லில் வச்சு கொட்டுவேன். இன்னைக்கு நான் நினைக்கிறது எப்படி சாப்பிட்டேன் சொல்லுவான். முன்னது என்ன முஸ்டக்கீரை பள்ளிச்சந்தில் இருக்குதான், நேற்று வந்த சம்பாரிச்சு சிங்கநாதம் பண்ணுதான். இன்னைக்கு எல்லாரும் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு எதை எங்க வர்க்கத்திலேயே நானும் சேகரும் ₹10 சைக்கிள் வாடகை. நாங்கள் 2 டபுள்ஸ் போவோம், நாடகட்ட பழக்க கூட்டு ₹10 வாரம் ₹10. எங்களுக்கு ஓட்ட சைக்கிள் இல்லை, நாங்கள் அப்படித்தான் இருந்தோம். நாங்கள் 2 பேரும் சைக்கிளில் போவோம், காடு காடா போவோம். வாரம் ₹10. அது ₹10 கொடுக்க முடியாது. போற இடங்கள்ல தவசம் தானியத்தை சோளத்தை என் கம்பையும் கொடுத்துருவாங்க. இந்த சைக்கிள் வாடகை கட்டளையோட பணம் இருக்காது. அப்படிதான் நாங்கள் வாழ்க்கையை துவங்கினோம். இன்னைக்கு கத்தடி எங்களுக்கு கீழாகாமல் மேலாவாய், நீ வாழாகாமல் தலையாவாய். கத்தடி எங்களுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த வசனத்துக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு ஏதோ அப்படின்னு சொன்ன பெரியவங்க சம்பாதிச்ச சொத்தை யார் அனுபவிப்பாங்க? பிள்ளைகள் அனுபவிப்பார்கள். ஏதோ அந்த நாட்களில் கத்தருக்காக பட்ட கஷ்டத்துடைய பலன் இன்னைக்கு என்ன செய்ய அதற்கு கீழே கட்ட மக்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஏன்னா இங்க வாழ்க்கையுடைய ஆரம்பம் பரிதாபம், பரிதாபத்தில் பரிதாபம். என் தங்கச்சி மரகதால கல்யாணம் பண்ணி கொடுத்தப்போ
சோள அம்பளி அதை குடிக்காம என் தங்கச்சி அழுகுது, குடிக்க தெரியாதப்போ சோள அம்பளி தங்கச்சி குடிச்சு பழக்கம். அப்போ சேருவாரன் பாளையத்தில் இருக்கிறோம். அப்போ நான் சொன்னேன், அழுகாத, நான் உனக்கு அரிசி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கையில கிட்ட பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு குடி கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கு சொல்லுவேன், அந்த சோளக்கூடு கொடுப்போம் அப்படின்னு கேட்டா, அப்படித்தான் வாழ்ந்தோம். எங்களை கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. அந்த தேவன் உனக்கு ஒரு தேவன் உன்னை உயர்த்துவார். ஆனா என்ன செஞ்சுட்டு சொன்ன, எங்களுக்கு அந்த வார்த்தைக்கு ஒரு வசனத்தை கண்டு நடுங்குகிறவனையே வாசிக்க. ஏசாயா புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 2வது வசனம். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அந்த சிறுமைப்பட்ட ஆவியில் நொறுங்கொண்டு, அதெல்லாம் தனித்தனி பிரசங்கம். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையா நடுங்குகிறவனையே அந்த எழுத்தை நீங்க எப்படி படிக்கணும்? நடுங்குகிறவனே அல்ல. யார் இந்த வசனத்தை கண்டு அப்படின்னு சொன்னா, ஒரு முதலாளியை கண்டு, ஒரு முதலாளி பள்ளிக்கூடத்தில் இருக்கிற வாத்தியாரை கண்டு மாணவனோ இல்ல ஒரு நிர்வாகத்தில் இருக்கிற, இன்னைக்கெல்லாம் சாதாரணமா என்ன செய்வாங்க, இப்ப டாக்டர்மா இருக்கிறேன்னு கேட்டா அது இருக்கிற சிப்பத்தை டாக்டர்மா போகும்போது எல்லாரும் மிஸ் பண்ணுவாங்க. அப்படிதானம்மா? டாக்டர்மா போகும்போது என்ன செய்வாங்க, அந்த நர்ஸரை என்ன செய்வாங்க, அப்படி எழுதுன்னு என்ன செய்வாங்க, அவங்க இருக்கிற போஸ்டிங்க்கு ஒரு மரியாதை. அவங்க சாதாரண சகோதரி தான், ஆனா அவங்க படிச்சிருக்கிற படிப்புக்கு ஒரு மரியாதை. அந்த படிப்புக்காக எழுதி மிஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த வசனத்துக்கு எத்தனை பேர் மரியாதை கொடுக்கிறீர்களோ, இந்த வசனம் இப்படி சொல்லிட்டு நான் இப்படி செய்யணும், இத்தனை மணிக்கு வாங்கினா கோவில கோவிச்சு மணிக்கு போறோமே இல்லையா, இத்தனை மணிக்கு உள்ள வாங்க என்ன செய்யறோம், ஓடுறோம். யாராச்சும் கூப்பிடுவாங்க, இல்ல இல்ல நேராகி போட்டு போனா அவங்க வேற பேசுவாங்க. ஒரு மனுஷனுக்கு பயப்படுறோம். எத்தனை பேர் கர்த்தருக்கு பயப்படுறீங்க? கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறார். நீங்க பண்றதையெல்லாம் பார்ப்பேன், என் மனசு அப்படியே வேகம். அப்படியே ஏன் மறுபடியும் சொல்றேன், உனக்கு முன்னாடி ஆபத்து காத்திருக்கிறது. எரேமியா 6:18 அக்கிரமங்கள் எங்க இருக்கு, அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கு. செய்யறதை எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். சும்மா உன்னை ஆசீர்வதிச்சிட மாட்டார். நெல்ல நாத்து நடுறதுக்கு ஒழுங்கு இருக்கு. நம்மளுக்கு தெரியும் நினைக்கிறேன். காட்டுக்காரி வரப்ப நிப்பா, நட்டது போது மேலே வந்துட்டா, இவெல்லாம் நாத்து நடுறதுக்கு வந்துட்டா. அதுக்கு ஒரு அழகு இருக்கு. ஏன்னா நான் கிராமத்துல வளர்ந்தவன், அந்த வேலையை செய்தவனா, எனக்கு தான் தெரியும். இன்னைக்குதான் வெள்ளை துணி போட்டு நினைக்கிறீங்க, நான் ஓட்ட துணி போட்டு கையை மூடிட்டு போனவன் நான் தான், எனக்கு தான் தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற உங்களுக்கு தெரியாது. ஆனாலும் தெரிஞ்சவன் தெரியாம எல்லாத்துக்கும் ஒரு நாள் வருகிறது. சூளையை போல ஐயோ நான் பேசிட்டே இருக்கேன், கவனிங்க. அப்ப ஜாக்கிரதை. இந்த வசனத்துக்கு நீங்க பயப்படணும் அப்படின்னு சொன்ன தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு, அது பொதுவா எல்லாருமே பக்திமான்களுக்கு, நீ ஏற்றபடி நடக்காவிட்டா பிசாசு கொண்டு வர ஆபத்து உன் மேல வரும். நீ தப்பித்துக் கொள்ள முடியாது. ஜாக்கிரதை. பயந்து நடந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.